அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் சரி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்கள் கோடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வனே பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை துன்பமே வாழ்க்கைன்னு சொல்கிற மகனுக்கு மகளுக்கு ஆத்தா ஐஸ்வரி நல்ல வழியை காட்ட வரணும். ஆத்தா என் பிள்ளைக்கு ஏன் தட்டிக்கிட்டு போகுதுன்னு தெரியல, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு தாய். ஆத்தா ஐஸ்வரி எந்த தோஷமாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு இந்த இடத்துல நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். என் தாய் வாங்க சத்திய கட்டுப்பட்டு எங்கள் அம்மா வரணும். ஆத்தா தாய் கட்ட அவுத்தரிச்சிட்டு வாடி தாய் என்னை பெத்த ஆத்தா ஐஸ்வரி தாய் வா. மனசில் இப்போ கொஞ்ச நாளாவே என் மகளுக்கு நிம்மதி இல்லை தாய். சரியா, படுத்தாலும் தூக்கம் வரல, புரண்டுதே எழுந்திருக்கிற உண்மையாத்தா. வலி வேதனை இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலத்தான்னு சொல்லிட்டேன். சரியா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மாங்கல்ய பிச்சை போடணும் தாய் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க. சரியா தாயி, ஆனால் சொந்தம்லாம் சரியான வழி இல்லைன்ட்டேன் உண்மையா. சரியா தாயி, எனக்கு வந்து நல்ல இடமா என் பிள்ளைக்கு அமைச்சு கொடு. சரியா தாயி, நீ தாய் யாரை கையை காமிக்கிறியோ அவளை முடிச்சு வைக்கிறீ, ஆனால் எனக்கு மருமகளாக வரக்கூடாது மகளாக வரணும் என் ஒரு பிள்ளைக்குன்னு சொல்லியிருக்க உண்மையா. சரியா தாயி, எனக்கு மகளாக வரணும். என் பிள்ளைக்கு வந்து வர்ற என் மயன் வந்து ஒரு நேரம் கோவப்பட்டாலும் மறுநேரம் சாதுவாக இருப்பேன். சரியா தாயி, அப்படிப்பட்ட பிள்ளைக்கு நல்ல மருமகளாக வரணும்னு கேட்குற உண்மையாத்தான். சரியா தாயி, ஏன் எதுக்கு தட்டி போகுதே இல்லை, சொல்கிறபடியே போயிடும். சரியா தாயி, அங்கே இருக்குது இங்கே இருக்குது கேள்விதான் படுவதை தவிர இன்னும் கிட்ட நெருங்கவே முடியலை. சரியா தாயி, ஒரு பொண்ணு வீட்டுக்கு போனோம் பார்த்தோம் பேசினோம் முடித்தோம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு எதுவுமே இல்லை. வாய் வார்த்ததே ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கு பார்க்கலாமான்னு சொல்லுவான், அதோட முடிஞ்சிடும். இப்படித்தான் தள்ளுது. ஆனால் என் பிள்ளைக்கு தள்ளி போகுதே தாயின்னு மன வருத்தம் நிறையா என் மகளுக்கு. சரியா, என் பிள்ளை நான் வந்து பெருசாக சொத்தை கேட்கல சோத்தை கேட்கல, நிம்மதியை மட்டும் கேட்டிருக்கேன்னு சொல்கிறேன். போதும், ஏதோ பசியாமல் சாப்பிட்றோம் அவ்வளோதே. பெருசாக நாங்கள் அதை வாங்கணும் இதை வாங்கணும் எதுவும் நான் ஆசைப்படலை தாயி. எனக்கு நிம்மதி வேணும், உடம்புல வந்து நிம்மதியான சந்தோஷத்தை கொடுக்கணும், எனக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் என் பிள்ளைகளை நான் பார்த்துக்கணும், அது மட்டும்தான் தாய் வரமாக கேட்பேன். சரியா, நீ உன் வீட்டில் ஒரு கன்னி தெய்வம் வணங்கி வர்ற உண்மையா, அந்த தெய்வத்திட்டத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிற. சரியா தாயி, நீ இருக்கன்ற வார்த்தையை மட்டும் சொல்லுவேன். நீ இருக்கிறப்ப நான் வந்து கவலையே படக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீ இருக்கையில அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும்னு கேள்வி கேட்பேன். சரியா, உன்னையத்தேனே அள்ளும் பகல் நான் கும்பிடுறேன், அம்மானு உன்னை மட்டும்தானேமா கூப்பிடுறேன் அப்படின்னு கேட்பேன். திட்டியும் பார்த்துட்டு சிரிச்சும் பார்த்துட்டு அந்த தாயிட்ட. சரியா தாயி, என்ன வந்தாலும் அந்த தாயிட்ட போய் நிற்பேன். என்னம்மா அப்படி பேசாமல் இருக்க அப்படின்னு கேட்பேன். கோவம் இருந்தாலும் கேட்பேன், சிரிச்சுக்கிட்டா இருந்தாலும் அந்த அம்மாத்தையும் கேட்பேன். சரியா தாயி, அந்த தாய் உனக்கு முழு ஒத்தாசையோடு இருக்கா அவன் மனையில். உன் குலதெய்வம் இல்லை தாயி, உன் குலதெய்வம் வந்து எட்டி நிற்கிது, கிட்ட வந்து எட்டி போகும். சரியா, அந்த தெய்வம் வந்து ஒத்தாசையோடு நிற்கிறா. சரியா தாயி, அந்த பெண் தெய்வம் மட்டும்தான் உனக்கு கை கொடுத்து கூப்பிடுது. சரியா, இந்த மகளை இன்னைக்கு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா அவனால் மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ கும்பிட்ற தெய்வந்தே உனக்கு வணங்கிட்டு இருக்க. சரியா, அதுவும் குலதெய்வத்தில் வந்த தெய்வந்தே. சரியா, அது வந்து வேறு தெய்வமும் இல்லை, நீ இஷ்டப்பட்டு வச்சு கும்பிட்ற தெய்வம் இல்லை, அதுவும் குலதெய்வத்தில் வந்த தெய்வந்தே. சரியா தாயி, யாருக்கும் அள்ளி கொடுத்துட்டே பழக்கம் மாட்டேங்குது, யாருக்கும் கிள்ளி கொடுக்க மாட்டேன். ஒன்று கேட்டால் 2 எடுத்து கொடுத்துருவேன். ஆனால் கொஞ்ச நாளாகவே மனசு உடம்பு சுத்தம் சரியில்லை. எதை நினைச்சாலும் போராட்டமாக வாழ்கிறேன். கண்ணீர் மட்டும்தே வருது, வார்த்தை வரலத்தா, வார்த்தை வரல. அழுகே தொண்டை காஞ்சி வச்சு அழுகிற. ஏன் அழுகிற, எதுக்கு அழுகிறேன்னு தெரியாமே அழுகிறேன். பார்க்குறவங்களுக்கு சிரிக்கிறேன், ஆனால் உள்ளம் மனசு அப்படியே அழுது நொந்து நூலாக போயிட்டேன். எல்லாரும் உனக்கு என்னன்னு சொல்லுவாங்கத்தா, அவளுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ அழுகிறது உனக்கு மட்டும்தான் தெரியுதான். உன் தொண்டை தண்ணியை வத்தி போச்சு. இனம் புரியாத மனசில் போட்டு புரட்டி எடுக்கிற. எதுக்காக புரட்டுது, எதனால நான் அழுகிறேனே தெரியலையே, என் மனசு ஏன் இப்படி ரணமாக வலிக்குது, அதுக்கு பாதையும் தெரியல வலியும் தெரியல, அதை ஒதுக்கி விடவும் முடியல உன்னால. ஒதுக்கிவிட முடியலை, ஒதுக்கிவிட முடியாமல் கிடந்து இந்த உள்ள மனசு துடிச்சு இன்றைக்கி ஒரு புழு மாதிரி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க. மண்ணுக்குள்ள எடுக்கிற புழு மாதிரி அப்படியே முந்தி பூமியை தோண்டிக்கிட்டு வெளியில்
வருவோம் அப்படின்னு முண்டி முண்டி பார்க்குற தாயி. முண்டிக்கிட்டு உன்னால் வெளியில் வரவே முடியலை. அந்த மண்ணுக்குள்ளேயே புதையிறதால வெளியில் வெளிச்சத்துக்கு உன்னால் உன் வாழ்க்கை வரலை. உண்மையா? இந்த தாயை தேடி வந்து என் பிள்ளை குட்டி அதில் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். சரியா? மனசில் நான் சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லி அழுதுட்டின்னு சொல்லிட்டேன். உண்மையா? என்ன சொல்லணும், அந்த அம்மாட்டே சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லி அழுது தீர்த்து முடிச்சிட்டேன். இன்னி அழுகிறதுக்கும் இனி வந்து சிரிக்கிறதுக்கும் தண்ணி வத்தி போச்சு, தொண்டை தண்ணியும் வத்தி போச்சு. இப்போத்தே சொல்லி இனிமேல் வந்து அழுகிறது சிரிக்கிறது தாயை தேடி வந்ததுலேயே இருக்குன்னு உட்படுத்திட்டேன். கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை வணங்கி இன்றைக்கி ஓடியாந்து அம்மா நீ எனக்கு நல்லது செய்வேன்னு நம்பிக்கையோடு உட்காந்துருக்க தாயி. அம்மா உங்களை கை பிடிக்கிது. இந்த மகளை அந்த கலியுகத்தில் வாழ வச்சு காட்டுத்தான் வந்து உட்காந்துருக்க. யார்ட்டையும் விடையாகவும் சொல்ல மாட்டேன், பதிலாகவும் சொல்ல மாட்டேன். கேள்விக்கு பதிலே இன்னும் உனக்கு தெரியல தாயி. எனக்கு வந்து கேள்விக்கு பதிலே தெரியலே. எல்லாமே மூடமாகவே போயிட்டுருக்கு. என்னைக்கு அந்த அரசனை கை பிடிச்சி வந்தியா அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அப்படித்தான் போகுது வாழ்க்கை. எங்கன போயிடுறது போதும், நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்ந்து சாதிச்சிருவோம்ட்டேன். சரியா? இனி என்ன நமக்கு வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன் தாயி. என் பிள்ளைதே என் சொத்து உலகம், என் பிள்ளைக்காக வாழ்கிற வாழ்க்கைதே அது வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன். சரியா? நீ வந்து எதிர்பார்த்து இந்த அரசன் கை பிடிச்சி வரல. சரியா? நீ எதிர்பார்த்த வாழ்க்கையே வேற. சரியா? தடம் புரண்டு போய் வந்து இந்த இடத்துல நின்றுட்ட. உண்மையா? சொல்லுதாயி. தடம் புரண்டு போய் நின்ற மகன் இந்த இடத்துல. சரியா? என்னால் இனி ஒன்றும் சொல்லி அழுக நாதி இல்லை. சரியா? இன்னி யார்ட்டையும் நான் சொல்லவும் முடியாதுட்டேன். இன்னி சொல்லியோ வச்சோ நான் எதுவும் செய்ய முடியாதாய். இந்த தாய் இருந்தால் எனக்கு நல்லது செய். நான் வணங்கி வரி மாதிரி என் வீட்டில் ஒரு தெய்வம், அதுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இனி அந்த தெய்வமே என்னை கையை பிடிச்சி மேலே தூக்கி விடணும்னு இருக்கேன். என் பிள்ளைக்கு நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் சொல்லியிருக்காத்தா. ஆமாம், நான் ஒரு மனசில் ஒரு பிள்ளையை நினச்சிருக்கேன். அதுக்கு முடியுமா முடியாதான்னு அந்த கண்ணியை சேர்த்து இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல வந்து தாயி. சரியா? அந்த கண்ணி வந்து உன் அரசன்னு விரும்புகிறேன். உண்மையா? ஆமாம். சரியா? அந்த கண்ணிலே முடியும். சரியா? அதே முடியும் தாயி. பேசிதான் அது எனக்கு முடியணும்னு எனக்கு ஆசை. அதுதான் தாயி. அரசன்னு அத்தையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் முடியணும் அப்படின்னு சொல்லி. சரியா? அந்த கண்ணியவே இந்த தாய் உனக்கு முடிச்சு வைக்கிறீங்க. சரியா? உன் உள்ளத்துல அது மட்டும்தான் கேட்குற. வெளியில சுற்றி சுற்றி நீ சொல்லிட்ட வெளியிலலாம் போனால் எனக்கு மேற்கொண்டு நரக வேதனைன்னு சொல்லியிருக்க. கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க, நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். உண்மையா? சொல்லுதாயி. அதனால் எங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடட்டும்னு சொல்லிட்டேன். எங்கள் குடும்பத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடட்டும். அந்த தாய் நீ தெய்வமாக இருக்கிற இந்த மனையில் நீ நடத்தி கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு உன்ட்ட வந்து கோரிக்கையாக வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். சரியா தாயி? சீக்கிரமே என் தாய் அந்த தாய் வந்து வெற்றியை கொடுக்க போகிறான். சரியா? எந்த மன உளைச்சலுக்கு இனிமேல் இந்த மக ஆளாக மாட்டான். என் பிள்ளை என் வீட்டுக்கு அந்த பேத்தி மருமலாக வந்துட்டாவே எனக்கு மனசில் இருக்க பாரத்தை கூட இறக்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். சரியா தாயி? என் மனசு குளிந்துருன்னு சொல்லியிருக்கேன். சரியா தாயி? என் தாய் அதுக்கு வழி விடணும் அப்படின்னு கேட்டுக்க தாயி. இந்த தாய் அதை வெற்றி வாக்காகவும் சத்திய வாக்காகவும் கொடுக்குறீங்க. நீ இப்போ கேட்டு வந்த வரத்தை கேட்டு வாங்க தாயி. என் மயனுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியணும். என் மயனை அந்த பிள்ளை நல்லபடியாக பார்த்துக்கிறணும். வேற எதுவும் கேட்கல. அதுதான் இந்த தாய் அது சத்திய கட்டுப்பட்டு இந்த துண்ணூரை கொடுக்குறீங்க. குடி தாயி. நல்லபடியாக அம்மா எல்லாமே சொல்லிட்டாங்கக்கா.